வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அஞ்சலி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்தியாவில் உள்ள 1% பணக்காரர்களிடம் நாட்டின் 40% செல்வம் உள்ளது. ஆக்ஸ்பாம் அமைப்பின் ஆய்வறிக்கையில் தகவல். தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட 5 மருத்துவத்துறை புத்தகங்கள் பன்னாட்டு புத்தக கண்காட்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று வெளியிடுகிறார். உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிகள் இன்று நடைபெறுகிறது. விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். தமிழ் நடிகரான விஜயை சூப்பர் ஸ்டாராக ஏற்க மறுப்பது ஏன் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி. அதிக வியாபாரமும் வசூலும் நடிகர் விஜய்க்கு மட்டுமே இருப்பதாக கருத்து. பாலமேடு, சூரியூர் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிதி உதவி. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். இந்தியாவில் உள்ள பணக்காரர்களில் 1% பேரிடம் மட்டுமே நாட்டின் மொத்த செல்வத்தில் 40%த்திற்கும் அதிகமாக இருப்பதாக ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக பொருளாதார அமைப்பின் வருடாந்திர கூட்டத்தின் முதல் நாளில் ஆக்ஸ்பாம் இன்டர்நேஷனல் என்ற அமைப்பு இந்த பொருளாதார சமத்துவமின்மை குறித்து அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதில் மக்கள் தொகையில் அடிமட்டத்தில் இருக்கும் 50% மக்களிடம் ஒட்டுமொத்தமாகவே வெறும் 3% செல்வத்தை மட்டுமே பகிர்ந்து கொள்வதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று தொடங்கியதிலிருந்து நவம்பர் 2022 வரையிலான காலகட்டத்தில் இந்தியாவில் உள்ள கோடீஸ்வரர்களின் சொத்து மதிப்பு 121% வளர்ச்சியடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான், இன்றைய சூழலில் நடிகர் விஜய்தான் உயர்ந்த நிலையில் இருக்கிறார் என்றும் அதை நடிகர் ரஜினிகாந்தை ஒப்புக்கொள்வார் என்றும் தெரிவித்துள்ளார். சூப்பர் ஸ்டார் என்பது ஒரு பட்டம் என்றும் அது பட்டயம் அல்ல என்றும் கூறினார். இன்றைய சூழலில் அதிக வியாபாரமும் வசூலும் நடிகர் விஜய்க்கு மட்டுமே உள்ளதாக கூறிய அவர், ஒரு தமிழனை ஏன் சூப்பர் ஸ்டாராக ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீர்கள் என்றும் கேள்வி எழுப்பினார். இது சூப்பர் ஸ்டாருங்கிறது ஒரு பட்டம் தம்பி, அது பட்டயம் கிடையாது, கல்வெட்டு எழுத்து கிடையாது. அந்தந்த காலத்தில் தியாகராஜ பகதூர் இருந்தாங்க, அதற்கு பிறகு ஐயா எம்ஜிஆர் வந்தாங்க, அதற்கு பிறகு ஐயா ரஜினிகாந்த் வந்தாங்க. இந்த தலைமுறையில் தம்பி விஜய் உயர்ந்து நிற்கிறாரு, அதை ஏற்கணும். யதார்த்தம் தானே, சரிதானே. இன்னைக்கு இருக்கிறதுல அதிக வியாபாரம் அவருக்கு தான், அவர் வசூல் அவருக்கு தான், பெண்கள் குழந்தைகள் நிறைய விரும்பி பார்க்குற இது இருக்குது. அதுவும் யதார்த்தத்தை ஒத்துக்கணும்ல. ஏன் ஒரு தமிழன் சூப்பர் ஸ்டார்னா உங்களால் தாங்க முடிய மாட்டேங்குது? என்ன பிரச்சனை உங்களுக்கு? அவர் தான் இன்னைக்கு உயர்ந்த நிலையில் இருக்கிறாரு, அவர் ஆமான்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே. அது ரஜினிகாந்தே அதான் சொல்லுவார், அவரே தான் ஒத்துக்கிறாரு. காணும் பொங்கலை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. தமிழகத்தில் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் இன்று காணும் பொங்கல் கொண்டாடப்பட உள்ளது. இதையொட்டி பெசன்ட் நகர் மெரினா கடற்கரைகளில் பொதுமக்கள் அதிக அளவில் கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக உயர் கண்காணிப்பு கோபுரங்கள், தகவல் மையங்கள் அமைக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். மேலும் குளிக்கும்போது கடலில் சிக்கிக் கொண்டால் பொதுமக்களை மீட்கும் வகையில் சிறிய படகுகளும் வைக்கப்பட்டுள்ளன. கொரோனா பணியின் போது உயிரிழந்த முன்கள பணியாளர்களின் உறவினர்கள் மத்திய, மாநில என இரு அரசுகளிடமும் நிவாரணம் கோர முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்தது. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் செவிலியராக பணியாற்றிய தங்கலட்சுமி என்பவர் 2020ஆம் ஆண்டு கொரோனா தொற்று ஏற்பட்டு உயிரிழந்தார். தனது மனைவியின் இறப்புக்கு 50 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க மாநில அரசுக்கு உத்தரவிடக் கோரி தங்கலட்சுமியின் கணவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது பிரதம மந்திரி கரீப் கல்யாண் பேக்கேஜ் என்ற காப்பீடு திட்டத்தின் கீழ் ஏற்கனவே 50 லட்சம் ரூபாய் பெற்றதாக தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து மத்திய அல்லது மாநில அரசு திட்டத்தின் கீழ் பலன் பெறலாம் என குறிப்பிட்ட நீதிமன்றம், இரு அரசுகளிடமும் நிவாரணம் கோர முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்தது. தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட மருத்துவத்துறை சார்ந்த 5 நூல்களை முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை புத்தக கண்காட்சியில் தந்தி தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர், சென்னை நந்தனத்தில் முதல்வர் உத்தரவின் பேரில் பன்னாட்டு புத்தக கண்காட்சி நடைபெற்று வருவதாகவும் இதனை முதலமைச்சர் ஸ்டாலின் நிறைவு செய்து வைக்க உள்ளதாகவும் கூறினார். அப்போது தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட மருத்துவத்துறை புத்தகங்களை முதல்வர் வெளியிட உள்ளதாகவும் அவர் கூறினார். வருகிற 18ஆம் தேதி மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களே வந்து அந்த புத்தக கண்காட்சியை
நிறைவு செய்யவும் இருக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சியில் தமிழக அரசின் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் புத்தகங்கள், மருத்துவ புத்தகங்கள், இதுவரை ஆங்கிலத்தில் இருந்த புத்தகங்கள் 5 தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு இங்கே அது வெளியிடப்படவிருக்கிறது. சர்வதேச அளவில் புகழ்பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டில் 23 காளைகளை அடக்கி சின்னப்பட்டியைச் சேர்ந்த தமிழரசன் என்பவர் முதல் பரிசு பெற்றார். மதுரை மாவட்டம் பாலமேட்டில் நடந்த ஜல்லிக்கட்டு போட்டி நேற்று காலை 8 மணிக்கு துவங்கி மாலை 5 மணி வரை நடைபெற்றது. இந்த போட்டியில் மொத்தம் 877 காளைகள் களம் கண்டன. 345 மாடுபிடி வீரர்கள் கலந்து கொண்டனர். போட்டியில் 23 காளைகளை அடக்கிய சின்னப்பட்டியைச் சேர்ந்த தமிழரசன் என்பவர் முதல் பரிசு பெற்றார். அவருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் சார்பில் கார் வழங்கப்பட்டது. பாலமேடு ஜல்லிக்கட்டில் 19 காளைகளை அடக்கிய பாலமேட்டைச் சேர்ந்த மணி என்பவருக்கு 2வது பரிசாக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார்பில் ஹோண்டா பைக் வழங்கப்பட்டது. 15 காளைகளை அடக்கிய பாலமேட்டைச் சேர்ந்த ராஜா என்பவருக்கு 3வது பரிசு அறிவிக்கப்பட்டது. இதேபோல ரங்கராஜபுரம் கருப்பண்ணசுவாமி கோயில் காளை முதலிடம் பிடித்த நிலையில் எக்ஸல் பைக் பரிசாக வழங்கப்பட்டது. இதேபோல திண்டுக்கல்லைச் சேர்ந்த ரமேஷ் என்பவரது மாட்டிற்கு ஒரு நாட்டு பசுமாடு பரிசாக வழங்கப்பட்டது. பாலமேடு ஜல்லிக்கட்டில் மொத்த மாடுபிடி வீரர்கள், மாட்டு உரிமையாளர்கள், பார்வையாளர்கள் உள்ளிட்ட 31 பேர் காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக மதுரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே போட்டியில் ஆள்மாறாட்டம் செய்ததாக ஒருவரை காவல்துறையினர் வெளியேற்றினர். மொத்தமாக 15 பேர் தகுதி நீக்கம் அடிப்படையில் வெளியேற்றப்பட்டனர். திருச்சி மாவட்டம் பெரிய சூரியூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் 17 காளைகளை அடக்கி பூபாலன் என்பவர் முதல் பரிசை தட்டிச் சென்றார். திருச்சி மாவட்டத்தில் நடப்பாண்டிற்கான முதல் ஜல்லிக்கட்டு போட்டி பெரிய சூரியூரில் நடைபெற்றது. இதில் 610 காளைகளும் 314 மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டனர். 7 சுற்றுகளாக நடைபெற்ற போட்டியின் இறுதியில் 17 காளைகளை அடக்கிய பூபாலன் என்பவர் முதல் பரிசை வென்றார். அவருக்கு மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் இருசக்கர வாகனத்தை பரிசாக வழங்கினார். சிறப்பாக விளையாடிய மாட்டிற்கும் வெள்ளிக்காசு, தங்க மோதிரம், சைக்கிள் உள்ளிட்ட பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டது. இதில் மாடுபிடி வீரர்கள், மாட்டின் உரிமையாளர்கள், பார்வையாளர்கள் என மொத்தம் 63 பேர் காயமடைந்த நிலையில் பார்வையாளர் ஒருவர் உயிரிழந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மதுரை பாலமேடு மற்றும் திருச்சி சூரியூர் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் தலா 3 லட்சம் ரூபாய் நிதியுதவி அறிவித்துள்ளார். இதுகுறித்து வெளியிடப்பட்ட அறிக்கையில் இருவரும் உயிரிழந்த செய்தி கேட்டு துயரடைந்ததாகவும் தெரிவித்துள்ளார். உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் செவ்வாய்க்கிழமையன்று கோலாகலமாக நடைபெறவுள்ளது. இந்த போட்டியில் 300 மாடுபிடி வீரர்களும் 1000 காளைகளும் பங்கேற்க உள்ளனர். போட்டி காலை 8 மணிக்கு தொடங்க உள்ளது. மாலை 4 மணி வரை போட்டி நடைபெறும். இதனை விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். முதல் பரிசு பெறும் வீரருக்கு தமிழக முதல்வர் சார்பில் கார் பரிசாக வழங்கப்பட உள்ளது. சிறந்த மாட்டிற்கு மற்றொரு காரும் பரிசாக வழங்க உள்ளனர். ரிமோட் வாக்குப்பதிவு எந்திரங்களின் செயல்பாடுகள் உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்க இந்திய தேர்தல் ஆணையம் கூட்டிய அனைத்துக் கட்சி கூட்டத்தை அதிமுகவின் இபிஎஸ் தரப்பு புறக்கணித்துள்ளது. உள்நாட்டில் இடம்பெயர்ந்தவர்கள் வாக்களிக்க வகை செய்யும் வகையில் ரிமோட் வாக்குப்பதிவு இயந்திரத்தை தேர்தல் ஆணையம் அறிமுகப்படுத்த உள்ளது. இந்த வாக்குப்பதிவு எந்திரங்களின் செயல்பாடு குறித்து ஆலோசிக்க டெல்லி கான்ஸ்டிடியூஷன் கிளப்பில் அனைத்துக் கட்சி கூட்டத்தை இந்திய தேர்தல் ஆணையம் கூட்டியது. தேசிய கட்சிகள் மற்றும் மாநில கட்சிகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் இதில் கலந்து கொண்டனர். திமுக சார்பில் எம்பி வில்சன், அதிமுகவின் ஓபிஎஸ் அணி சார்பில் சுப்புரத்தினம் மற்றும் பிரகாஷ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்நிலையில் இந்த கூட்டத்திற்கு தேர்தல் ஆணையம் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என இருதரப்பிற்கும் அழைப்பு விடுத்திருந்தது. இந்த கூட்டத்தில் ஓபிஎஸ் தரப்பில் முன்னாள் எம்எல்ஏ சுப்புரத்தினம், வழக்கறிஞர் பிரகாஷ் ஆகியோர் பங்கேற்றனர். ஆனால் இபிஎஸ் தரப்பில் இருந்து யாரும் பங்கேற்காமல் இந்த கூட்டத்தை புறக்கணித்துள்ளனர். சென்னை நந்தனத்தில் நடைபெறும் 46வது புத்தக கண்காட்சிக்கு அருகில் பன்னாட்டு புத்தக கண்காட்சி தொடங்கப்பட்டது. தமிழ்நாடு அரசு சார்பில் சுமார் 6 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட புத்தக கண்காட்சியில் ஏராளமான வெளிநாட்டு புத்தகங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. மாலை 4 மணி முதல் 7 மணி வரை பார்வையிட அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் ஏராளமான மக்கள் ஆர்வத்துடன் புத்தகங்களை பார்வையிட்டனர். வெளிநாட்டு புத்தகங்களை காட்சிக்கு வைப்பதோடு மட்டுமில்லாமல் விற்பனை செய்யவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்தனர்.
சென்னை நந்தனத்தில் நடைபெற்று வரும் 46வது புத்தக கண்காட்சியில் கவிஞர் வைரமுத்து கலந்து கொண்டார். வாசகர்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்ட அவர் புத்தகங்களில் கையெழுத்திட்டார். பின்பு செய்தியாளர்களை சந்தித்த அவர், எதிர்காலத்தில் தகுதியுள்ள அனைவருக்கும் புத்தக கண்காட்சியில் இடம் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் தமிழின் சிறந்த படைப்புகளை வெகு விரைவில் உலக மொழிகளில் வாசிக்கலாம் எனவும் வைரமுத்து தெரிவித்தார். காரைக்காலில் பொங்கல் பண்டிகையொட்டி நடைபெற்று வரும் கார்னிவல் திருவிழாவில் கட்டுமரப் படகு போட்டி விமரிசையாக நடைபெற்றது. சுற்றுலாத்துறை மற்றும் காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் இணைந்து கார்னிவல் திருவிழாவை நடத்தி வருகிறது. இந்த விழாவின் ஒரு பகுதியாக மீன்வளத்துறை சார்பாக கட்டுமரப் படகு போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் 11 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் கலந்து கொண்டனர். மீனவர்கள் போட்டி போட்டுக்கொண்டு படகை செலுத்திய நிலையில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. அஜித்குமாருக்கு ஜோடியாக ஐஸ்வர்யா ராய் நடிக்க உள்ளதாக சினிமா வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டு வருகின்றன. விக்னேஷ் சிவன் இயக்கும் படத்தில் அஜித்குமாருடன் அரவிந்த் சாமி, சந்தானம் நடிக்க உள்ளதாக கூறப்படும் நிலையில் கதாநாயகியாக ஐஸ்வர்யா ராய் நடிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே கண்டுகொண்டேன் படத்தில் இருவரும் இணைந்து நடித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. விஜயின் வாரிசு திரைப்படம் உலக அளவில் 150 கோடி ரூபாய் வசூலை ஈட்டியதாக படக்குழு அறிவித்துள்ளது. படம் வெளியாகி 5 நாட்களை கடந்து தியேட்டர்களில் ஹவுஸ்ஃபுல் காட்சிகளுடன் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்நிலையில் படம் வெளியான 5 நாட்களில் 150 கோடி ரூபாய் வசூலை கடந்துவிட்டதாகவும், வாரிசு மெகா பிளாக் பஸ்டர் படமாகிவிட்டதாகவும் படக்குழு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளது. நீதிபதிகள் நியமன விவகாரத்தில் இது ஆட்சியா, ரவுடிசமா என பிரதமர் மோடிக்கு பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக தமது டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், மோடி அரசால் சீனாவின் ஆக்கிரமிப்பு பிரச்சினையோ பொருளாதாரத்தையோ சரி செய்ய முடியவில்லை என்றும், ஆனால் விசுவாசமான நீதிபதிகளை நியமிக்க கோரி உச்சநீதிமன்றத்தை நாடிக்கொண்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் வெடிபொருள் நிரப்பும் போது ஏற்பட்ட விபத்தில் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த மேலும் ஒருவர் உயிரிழந்தார். சபரிமலை ஐயப்பன் கோயில் மாளிகைபுரத்தில் கடந்த 2ஆம் தேதி வெடிமருந்து நிரப்பும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்தபோது எதிர்பாராத விதமாக தீ விபத்து ஏற்பட்டது. இதில் படுகாயமடைந்த ஆலப்புழாவைச் சேர்ந்த ஜெயக்குமார், அமல், செங்குற்றந்தைச் சேர்ந்த ராஜேஷ் ஆகியோர் கோட்டயம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த ஜெயக்குமார் கடந்த 6ஆம் தேதி உயிரிழந்தார். இந்நிலையில் சிகிச்சை பலன் அளிக்காமல் செங்குற்றத்தைச் சேர்ந்த ராஜேஷும் உயிரிழந்தார். திருப்பதியில் காணும் பொங்கலை முன்னிட்டு நடைபெற்ற வேடுபரி உற்சவத்தில் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருப்பதியில் காணும் பொங்கலன்று வருடந்தோறும் பரிவேட்டை என்ற பெயரில் வேடுபரி உற்சவம் நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் ஏழுமலையான் கோயிலிலிருந்து பஞ்ச ஆயுதங்களுடன் புறப்பட்ட உற்சவர் பரிவேட்டை மண்டபத்தை அடைந்தார். அங்கு உற்சவருக்கு சிறப்பு பூஜைகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் வனப்பகுதியில் வைக்கப்பட்டிருந்த மான் மற்றும் புலிகள் பொம்மைகள் மீது 3 முறை வேல் வீசி எறிந்து வழிபாடு செய்யப்பட்டது. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் அதிக பொருட்செலவில் நடத்தப்படும் படிப்பூஜை தொடங்கியது. இதில் பக்தர்கள் திரளானோர் பங்கேற்று ஐயப்பனை தரிசனம் செய்தனர். வரும் 19ஆம் தேதி வரை நடைபெறும் படிப்பூஜையில் சிறப்பு களபாபிஷேகம் நாளை நடைபெறவுள்ளது. நாளை மறுநாள் மாளிகைபுரத்தம்மன் கோயிலில் குருதி பூஜை நடைபெறவுள்ள நிலையில் அன்றைய தினம் இரவு 9 மணி வரை மட்டுமே சபரிமலையில் பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என தேவசம் போர்டு தெரிவித்துள்ளது. கர்நாடக சட்டமன்ற தேர்தல் விரைவில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் காங்கிரஸ் கட்சி பல்வேறு இலவச திட்டங்களை வாக்குறுதிகளாக அறிவித்துள்ளது. பசவராஜ் தலைமையிலான பாஜக ஆட்சியை வீழ்த்த டி.கே. சிவக்குமார் தலைமையிலான காங்கிரஸ் கட்சி தீவிரமாக களமிறங்கியுள்ளது. காங்கிரஸ் வெற்றி பெற்றால் ஏழை மக்களுக்கு மாதம் 10 கிலோ இலவச அரிசி வழங்கப்படும் என்றும் காங்கிரஸ் முன்னாள் முதல்வர் சித்தராமையா கடந்த வாரம் அறிவித்தார். அனைத்து பிரிவினருக்கு மாதம் 200 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்படும் என்று காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே அறிவித்திருந்தது. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு மாதமும் அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் 2000 ரூபாய் உதவித்தொகை அளிக்கப்படும் என்றும் பிரியங்கா காந்தி நேற்று பெங்களூருவில் நடந்த பொதுக்கூட்டத்தில் அறிவித்தார். கேரளாவில் முகக்கவசம் கட்டாயம் அணிய வேண்டும் என்று மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. உலக நாடுகளில் புதிய வகை கொரோனா தொற்று பரவி வரும் நிலையில் இந்தியாவில் பரவலை தடுக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் முகக்கவசம் கட்டாயம் அணிய வேண்டும் என்று கேரள அரசு உத்தரவிட்டுள்ளது. சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும் எனவும் கிருமிநாசினி பயன்படுத்த வேண்டும் எனவும் மக்களுக்கு கேரள அரசு அறிவுறுத்தியுள்ளது. இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கேவின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேசிய பொங்கல் நிகழ்வுக்காக அதிபர் ரணில் விக்ரமசிங்கே யாழ்ப்பாணம் சென்றிருந்தார். அப்போது யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் மற்றும் சில சிவில் சமூக அமைப்புகள் போராட்டம் நடத்தின. அப்போது போராட்டக்காரர்கள் மீது போலீசார் தண்ணீரை பீச்சி அடித்தபோது சிலர் ஷாம்பு போட்டு குளித்தனர். இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் T20 உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணி
இரண்டாவது வெற்றியை பதிவு செய்தது. பெனோனியில் நடைபெற்ற போட்டியில் இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரக மகளிர் அணிகள் மோதின. முதலில் விளையாடிய இந்திய மகளிர் அணி 20 ஓவர்களில் 3 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 219 ரன்கள் குவித்தது. இந்திய வீராங்கனைகள் ஷிஃபாலி வர்மா 78 ரன்களும் ஸ்வேதா 74 ரன்களும் சேர்த்தனர். பின்பு விளையாடிய UAE மகளிர் அணி 20 ஓவர்களில் 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 97 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் 122 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இந்திய அணி குரூப் டி பிரிவில் 4 புள்ளிகளை பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் உள்ள 1% பணக்காரர்களிடம் நாட்டின் 40% செல்வம் உள்ளது. ஆக்ஸ்பாம் அமைப்பின் ஆய்வறிக்கையில் தகவல். தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட 5 மருத்துவத்துறை புத்தகங்கள் பன்னாட்டு புத்தக கண்காட்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று வெளியிடுகிறார். உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிகள் இன்று நடைபெறுகிறது. விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். தமிழ் நடிகரான விஜயை சூப்பர் ஸ்டாராக ஏற்க மறுப்பது ஏன் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி. அதிக வியாபாரமும் வசூலும் நடிகர் விஜய்க்கு மட்டுமே இருப்பதாக கருத்து. பாலமேடு, சூரியூர் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிதி உதவி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.